வாக்குத்தத்தம் இதுதான். அல்லேலூயா. விருத்தியாகுங்கள். அல்லேலூயா. என்னாகுங்கள்? விருத்தியாகுங்கள் என்று சொல்கிறார். எல்லா கரங்களை மேலே உயர்த்தி இந்த வார்த்தைக்காக மீண்டும் ஒரு விசை நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்பொழுதும் நாம் அர்ப்பணிக்கும் போது நாம் கவனங்கள் எண்ணங்கள் எங்கும் சிதையாதபடி, கவனங்கள் திரும்பாதபடி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுக்கு மகிமை செலுத்தி துதிங்க பார்ப்போம். எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வாக்குத்தத்த வார்த்தை எங்களுக்கு 1, 30, 60, 100 பலன் தர இந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் கேட்டு நாங்கள் இந்த வருஷம் முழுது வச்சு நல்லா ஜெபித்து இதில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நாங்கள் சுதந்தரிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக, எங்களுக்கு கிருபை செய்வீராக, எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் பழுகி பெருகி பூமியில் திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். ஆண்டவர் அதிகமாய் உணர்த்தின காரியம் விருத்தியாகுங்கள் என்ற வார்த்தையை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எந்தெந்த பகுதியில் தேவன் நம்மை விருத்தியாக்க போகிறார் எழுதி வைத்து கொள்ளுங்க, ஜெபித்து கொள்ளுங்க. வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுப்பது. அல்லேலூயா. அதை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். அதை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பார். அவர் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மற்றும் பூமிக்குரிய காரியங்களிலே நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். எதில் விருத்தி அடைய பண்ணுவார்? ஆவிக்குரிய மற்றும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். முதல் விருத்தி என்னவென்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பொருளாதார ஆசீர்வாதத்திலே நமக்கு ஒரு விருத்தியை தருவார். கைசராட் எதில் விருத்தியை தருவார்? இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அந்த பாடல் காலையில் மதியம் நான் ஜெபிக்கும் போது வந்துகிட்டே இருந்தது. அது மேலே கீழே இழுக்கும், கர்நாடக சங்கீதம் மாதிரி இருக்கும். கைசலாட். ஆனாலும் இப்போ நான் வேற ஒரு பாட்டு தேடுறேன், மறுபடியும் அந்த பாடலை தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். பாடி முடிக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு ஆகாய தீர்க்க தரிசனம். கைசலாட். அந்த பாடல் ஆகாய தீர்க்க தரிசனத்தில் தான் இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்முடைய சபை காரியங்களில் எந்த விஷயமானாலும் நீங்கள் முழு மனதோடு அந்த காரியங்களை ஈடுபடுகிறதுனால அதில் ஒரு மனமாய் நீ நிற்கிறதுனால அந்த வார்த்தையை எனக்குள்ளே உணர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை அதில் என்ன செய்வார்? ஆமாம், முடியலன்னா கூட என்ன ஏக்கம் உண்டு உங்களுக்குன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. எப்படியாவது கொடுக்க முடியலையன்ற ஏக்கம் மட்டும்தான் உண்டு ஒழிய மற்றபடி இல்லை அப்படின்றது தெரியும். அதனால் நல்ல ஒரு இருதயம் இருப்பதனால தேவன் சொல்லுகிறார் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய ஒரு பெரிய இதே என்னென்னா, நிறைய பேர் இதில் நிறைய தடுமாற்றங்கள் உண்டு. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் மட்டும் பேசிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஆசீர்வாதத்தில் நிறைய தடுமாற்றங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா, பாடுகளை கொடுக்க விரும்புகிறாரா, இப்படி ஒரு குழப்பமான காரியங்கள் உண்டு. ஆனால் நல்லா தெளிந்து கொள்ளுங்க, எல்லா கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த பாடுகள் ஒரு பக்கம், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையே அது நிச்சயம் இருக்குது. உபத்திரம் உண்டுன்னு சொன்னார். அதை கடந்து தான் நம்ம போக போகிறவங்க. ஆனால் தேவனுடைய அதன் மத்தியில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. ஆதியாகமத்தை தொடங்கி வெளிப்படுத்தல் முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்துக்கு காரணர். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய ஒரு இது என்னென்னா, மற்றவர்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை ரொம்ப மனதார வராது. நம்ம தேவன் முதல்ல சொல்லுதே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பான்னு தான் சொல்லுவார். எல்லாம் நீங்கள் ஆதாம்லேருந்து எடுத்து நீங்கள் எல்லாருடைய காரியங்களை பார்த்தீங்கன்னாலும் வரிசையாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை சொல்லும்போது நீ ஆசீர்வாதமாய், அவனை பிடிச்சோன்னே முதல்ல அவனுக்கு சொன்ன வார்த்தையாக தான், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது ஜனங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து கடைசியாக உயிர்த்தெழுந்து போகும்போது சீசர்களை ஆசீர்வதித்து விட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவன் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக விரும்புகிறவர். அதனால் ரெண்டையும் சேர்ந்து தான் நம்ம விரும்ப வேண்டும். எதை? ஆவிக்குரிய வாழ்க்கையோடு தான் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நம்ம விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு இருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற எல்லாருக்குமே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை ரொம்ப லெகுவாகவும் ஈஸியாகவும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அதில் எந்த விதமான குழப்பமும் நம்ம அடைய தேவையில்லை. அதனால் கர்த்தர் இந்த நாளின் வாக்கு தத்தத்தில் கொடுக்கறது எதிரெல்லாம் நம்மளை விருத்தியாக்க போகிறார் அப்படின்னா, பொருளாதாரத்தில் என்ன செய்ய போகிறார்? ஒரு விருத்தியை நிச்சயமாய் தருவார். ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார்.
அதுக்கு என்ன வேணும்? நமக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருன்னா, ஆபிரகாம் பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அவனுக்கு என்ன தேவைப்பட்டது? அதுதான் தேவைப்பட்டது. அந்த விசுவாசம் அவனுக்கு இல்லைன்னு சொன்னால் எதை சுதந்திரிக்க முடியாது? இஸ்ரவேலர் நிறைய பேர் போய் கானானை சுதந்திரிக்க முடியல. ஏன் சொல்லுங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை ஏன் சுதந்திரிக்க முடியல? அவங்க எதையோ பார்த்து ஐயோ இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லிட்டு சுதந்திரிக்க முடியாமல் போயிட்டாங்க. அப்போது கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் எப்படி நடக்கும், எப்படி ஆகும், இப்படியெல்லாம் உட்காந்து யோசிக்கக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் அப்படி யோசிக்கிறதே இல்லை. என் தேவன் எப்படியும் செய்வார். அவர் சொல்கிறார், எப்படியும் செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இதுதான் நமக்கு வரணும் வார்த்தை. அவர் சொல்கிறார், அவர் செய்வார். நம்ம ஏன் போட்டு ரொம்ப யோசிப்பானே, எப்படி வருமா, அப்படி வருமா, இவங்களால் வருமா, இந்த வழியாக வருமா, அந்த வழியாக வருமா, அதெல்லாம் இல்லை. தேவன் சொல்கிறார், எந்த விதத்திலேயாகலும் நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தரை அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை எதிர்நோக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும், எதிர்நோக்கி போகணும். நீங்கள் அப்படியே ஒரு 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 குறிப்பிட்ட காரியம்னு இன்னொரு குறிப்பிட்ட காரியத்தில் சோர்ந்து விட்டுறக்கூடாது. அப்போ சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, இருந்தது பேசினா ரைட்டு தான், ஆனால் வெளியில் போனோன்னு பிரச்சனையும் சந்திக்கும் போது எனக்கு சோர்வு தான் முன்னாடி வந்தது. ஆனால் அதை கடந்து வார்த்தையை நினைக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்தார் அப்படின்றாங்க. அப்போ நமக்கு அதுதான் முன்னாடி வந்துடுது. ஆனால் அதை கடந்து அதையும் தள்ளி விட்டுட்டு, இல்லை என் தேவன் என்னை நடத்துவார், ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ கடந்த வருஷம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா? எவ்வளோ பெரிய புயல் காற்றானாலும் அமைதிப்படுத்தி அற்புதமாக உன்னை நடத்துவேன். எவ்வளோ பெரிய தடைகளானாலும் உடைத்து உன்னை அற்புதமாக நடத்துவேன். சொன்னதை செய்யும் அடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பாதியில் கைவிட்ட மாதிரி நிலைமை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போது அந்த நிலையிலும் நம்ம என்ன செய்யணும்? என்ன ஆண்டவரே அப்படின்னு அப்படியே நம்ம திகைத்து போயிடாதபடி நம்ம ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு யாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்? ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் அற்புதம் தானா அவ்வளோ பெரிய புயல் காற்றை அவர் அமைதிப்படுத்தி அற்புதமாக நடத்த ஆரம்பிச்சிட்டார். கைகளை தட்டி சொல்லுங்கள், அல்லேலூயா. அவர் நடத்திடுவார். அதனால் நல்லா கவனித்து கொள்ளுங்க. நமக்கு ஜெபந்தான் ஆசீர்வாதத்தில் தேவைகள் சொல்லிட்டாரு. அப்போ ஆசீர்வாதத்தில் தேவை குறைதே, விருத்தியாவேன்னு சொன்னார். பெரிய விருத்தியை என்னால் ஒன்றும் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் அதுக்காக போய் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதற்காக போய் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, என்னை விருத்தியாக்குவேன்னு சொன்னீங்களே, ஆசீர்வதிப்பேன்னு இந்த வருஷம் வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, ஆனால் என்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை இதை நான் பார்க்க முடியல, என்னுடைய விருத்தியில் பார்க்க முடியல, நீங்கள் சொன்னீங்களே செய்வீங்கள்ல அப்படின்னு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வைத்து உரிமையோடு கூட நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்து விடுவார். அல்லேலூயா. அந்த வாக்கு அப்படியே அந்த பிளெஸ்ஸிங்கை உண்டாக்குவார். அதுதான் தேவை. ஆண்டவரிடத்தில் போய் நம்ம ஜெபித்து கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வார்த்தையை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து, பிரியமானவர்களே, புரியுதா உங்களுக்கு? நம்ம தேவனை தேடுகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் தேடுகிறோம், மறுபகுதியில் விட்டுட்டு போகிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லா பகுதியிலும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ விருத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்க பார்ப்போம். 26:12-13 அதாம்மா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை, நல்லா கவனிங்க, அங்கே அவன் விதை விதைத்தான். யார் ஆசீர்வதித்தா? கர்த்தர் அவனை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்துருச்சுன்னா எவ்வளோ மடங்கு பெருகும் சொல்லுங்க, வாசிங்க அதை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. நல்லா விசுவாசத்தோடு கைத்தட்டி துதிங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்து என்ன பண்ணுவார்? 100 மடங்கு பலன் அப்படின்றது ஒரு மீடியமானதான். அப்புறம் வர வர பலனா, வர வர விருத்தி அடைந்து அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எப்படி ஆண்டவர் நம்மளை விருத்தி ஆக்குவார்?
இந்த வருஷத்துலேருந்து வர வர நம்மளை ஆசீர்வதித்து தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ணிகிட்டே வருவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அடுத்த வருஷம் நான் அங்கே வரும்போது என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தில் இன்னும் நான் விருத்தி அடைந்திருப்பேன் என்று நீங்கள் முழு விசுவாசத்தோடு எதிர்பாருங்க. எதையுமே பார்க்காதீங்க நீங்கள். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கார் வருமானத்தையோ உங்கள் வருமானத்தையோ உங்கள் சூழலையோ உங்கள் படிப்பையோ உங்கள் சுற்றி இருக்க காரியத்தை பார்க்காம சோத்திரம் பண்ணி ஆண்டு சமூகத்தில் உண்மையாக ஜெபம் பண்ணி நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை உண்மையாக செய்யுங்க. கர்த்தர் எந்த விதத்திலே ஆகிலும் பிரைஸ் காட் அல்லேலூயா நம்மை ஆசீர்வதித்து நம் எல்லையை பெரிதாக்கி நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. 30ஆம் அதிகாரம் அதே போல் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 42லிருந்து 43 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இவ்விதமாய் அந்த புருஷன் காலையில பார்த்த யாக்கோபு பத்தி அல்லேலூயா. இவ்விதமாய் இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. கரைகளை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாதவன் எப்படி இருந்தவன்? கோலும் கையுமாய் போனவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் அவன் நினைச்சானா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு? யோபு எடுத்துக்கங்க. எவ்வளோ பாடுகளை பட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறார். கர்த்தர் நினைச்சார் அவன் ஆசீர்வதிக்கணும்னு, மறுபடியும் அவன் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினார். கர்த்தர் யோபுவை மீண்டும் ஆசீர்வதிச்சார்னு சொல்லப்படுது. ஆமாம். எல்லாரும் வந்து பொண்ணும் வெள்ளியும் கொடுத்துட்டு போனாங்களா? ஆமென். அல்லேலூயா. முன்னிலைமை பாட்களும் பின்னிலைமை யோபு 2 மடங்கான ஆசீர்வாதமாக உண்டாயிருச்சா. இப்போ கோலும் கையுமா போன யாக்கோபுடைய நிலை என்ன? விருத்தின்னு சொல்லப்படுகிறது. பஞ்ச காலத்தில் ஈசாக்கினுடைய நிலை என்ன சொல்லப்படுது? அங்கே பஞ்சத்தை பார்த்தாரா? அங்கே தண்ணி இல்லை, அங்கே பஞ்சம் இருக்குது, ஆட்களுடைய எதிர்ப்பு இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்காங்க. ஆனால் அதன் மத்தியில் அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பார்க்குறார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பார்த்தாரு. கர்த்தரை பார்த்துட்டு அவர் நிற்கிறாங்க. யாக்கோபும் ஆண்டவரை பார்த்து தான் நின்றான். நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதான் அவங்க பார்த்து நின்றாங்க. ஆமாவா இல்லையாங்க? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை விருத்தி அடைய பண்ணினார். ஆமாம். ஏதாவது வச்சுருந்தாங்களா அவங்க? ஏற்கனவே நிறைய சொத்து இருந்ததா ஈசாக்கு கிட்ட? அங்கே பஞ்சகாலம்னு சொல்லப்படுகிறது வேதம். பஞ்சத்தில் அவன் இங்கிருந்து வேற எங்காவது பஞ்சம் பொழிக்க போகலாமான்னு யோசனை பண்ணுறவனே ஆண்டவர் அங்கேயும் போகாத, இங்கேயே இருந்து பேசாமல் நீ வித நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் மட்டும் இல்லை, விருத்தி அடைய பண்ணினார். யாக்கோபு கோலும் கையுமாய் போனவனை இப்போ ஆசீர்வதித்து ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணினார். ஒன்றுமில்லாதவர்கள் தான் நம்ம. ஆனால் ஆண்டவர் மேலே வாக்கு தத்தங்கள் மேலே விசுவாசம் வைத்தீர்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து உண்மையாய் தேவனை விசுவாசித்து இந்த ஆண்டில் நல்லா உறுதியாக அதை நம்பி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த நாட்களில் வர வர பார்த்து வர வர உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர்? சொல்லுங்கள், விருத்தி அடைய பண்ணிக்கிட்டே இருப்பார். கைகளை தட்டி சொல்லுங்கள், என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர்? ஆமாம், விருத்தி அடைய பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். ஆமாம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம். நிறைய பேருக்கு இன்னும் விசுவாசம் வராத மாதிரியே உட்காந்துருக்குறீங்க. சோத்திரம். சொல்லுங்க, விளங்குதா இல்லையா? விசுவாசம் வருதா? சோத்திரம். பிரைஸ் எல்லாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். 2வது காரியம் வேகமாய் சொல்லுகிறேன். 2வது காரியம், ஆமேன், பூரா நீ அடுத்தது சபைக்குரிய விஷயங்களாக இருக்கும். நல்லா கவனிச்சு கேளுங்க. சபையில் எண்ணிக்கையில் ஒரு பெரிய விருத்தியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். சபையில் எண்ணிக்கையில் ஒரு பெரிய விருத்தியை தருவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 9:31 வேகமா. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எப்படி பெருகுச்சா? வளர்ந்து பெருகின. விருத்தி, பெருக்கம் என்பது என்ன? சத்தமா சொல்லுங்க. தேவன் ஒரு பெரிய பெருக்கத்தை அங்கே கட்டளையிட்டார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார்? நம்மை திருச்சபையை தேவன் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
இதுக்கு பாத்திரவான்களாக நம்ம இருந்துட்டா போதும், அதை ஈஸியாக சுதந்திரிச்சுக்கலாம். அது பெரிய கடினமான காரியமே இல்லை. இன்னைக்கு ஆசீர்வாதம்னா எதேதோ நினைக்கிறோம், பயங்கரமாக யோசிக்கிறோம், யூகிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப லகுவான காரியம். அவர்கிட்ட நெருங்கி நின்னா போதும், நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா அவர் அதை செய்கிறவர் தான். அவர்கிட்ட போகும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணுறவர் தான்? நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர் தான். தன் ஜனங்களை, தன் திருச்சபையை ஆசீர்வதிக்கிறவர். அதே போல திருச்சபையை தேவன் எதற்காக ஸ்தாபித்தார்? வளரக்கூடாதுன்னு ஸ்தாபித்தாரா? வளரணும்னு ஸ்தாபித்தாரா? ஆதியிலிருந்தே ஆதாம் ஏவாளிலிருந்து, நோவா காலத்திலிருந்து, ஆபிரகாம் காலத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தேசத்தில் போய் சேர்ந்த நாட்கள்லேருந்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் பெருகணும், மந்தை பெருகிறது போல மனிதர்கள் பெருகிட்டே இருப்பாங்கன்னு தான் கர்த்தர் சொன்னார். நல்லா கைத்தட்டி சொல்ல, புரியுதா உங்களுக்கு? சபையை என்ன பண்ணிகிட்டே இருப்பார் ஆண்டவர்? சொல்லுங்க, வளர்ந்து பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார். மந்தையிலே ஒரு பெருக்கம் உண்டாகும். அப்ப சபையாராகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அதிகமாக எதிர்பார்க்க வேண்டும். இப்ப இருக்கிறத விட இன்னும் அடுத்த வருஷம் என்ன ஆகணும்? 2 மடங்கா பெருகணும் ஆண்டவரே. மக்கள் யாரிடத்துல சேர்க்கப்படணும்? தேவனிடத்துல சேர்க்கப்படணும். எல்லாரும் கர்த்தரிடத்துல சேர்க்கப்படணும். தேவனை தேடுகிறவர்களாக ஒரு பெருங்கூட்டம் மாறணும். நான் எங்கேயோ நம்ம இருந்தவர்கள் தான் இல்லைங்களா? தேவனை அறியாம யாரையோ எதையோ நம்ம தேடிக்கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை தேடும்படி உங்களை, என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க, தொழுது கொள்ள உங்களை, என்னை ரட்சித்தது போல வெளியில் இருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை தேவனை ஆராதிப்பதற்கு அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம விரும்பும் போதும், நாம் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் மந்தையை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? பெருகிட்டே இருப்பார். சபையை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார். இதை ஊழியரும் சபையும் இணைந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆசீர்வாதங்களும் அதே மாதிரி தான், மந்தையினுடைய பெருக்கமும் தானாக அது நடந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி நடக்குதுன்னே தெரியாது. எப்படி மந்தை பெருகுது, எப்படி பலப்படுது, எப்படி வளருதுன்னே தெரியாது. அவ்வளவு துரிதமான ஒரு வளர்ச்சியை, மந்தையில் ஒரு பெரிய பெருக்கத்தை தருவார். இந்த வருஷத்தில் மிக ஒரு பெரிய காரியமாக பொருளாதார ஆசீர்வாதத்திலும் சரி, சபையில் மந்தையில் ஒரு பெரிய பெருக்கத்தையும் நிச்சயமாக நம் தேவனாய கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் எல்லாம் ஜெபிக்கணும். விசுவாசிகளாகிய நாம், சபையில் இருக்கிற எல்லா மக்களும் நம்ம என்ன செய்யணும்? எங்கள் மந்தை பெருகணும் ஆண்டவரே. அதை நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை தானாக ஆசீர்வதிப்பார். மந்தை பெருகணுன்ற எண்ணம் ஒரு விசுவாசிகளுக்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? நம்ம ஜெபங்களிலே முக்கியமான ஜெப குறிப்பாக இருக்கணும். அப்படி எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? சபையில் ஆண்டவரை ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கொண்டு வாங்க, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், மரியாதை ஜனங்கள் உண்மை சேவிக்க வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க, எல்லா விசுவாசிகளும் அப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? எல்லா விசுவாசிகளுமே அப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கும். அப்போ மந்தையை விருத்தி அடைய பண்ண விரும்புகிறார், மந்தையை பெருக பண்ண விரும்புகிறார். அநேக வசனங்கள் உண்டு. 1-2 காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். யாத்திராகமத்தில் பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் 7 பாருங்க. அந்த வசனங்களை 7 வாசிங்க பார்ப்போம். பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. தேசம் எப்படி இருந்தா பாத்தீங்களா? போகும்போது எத்தனை பேரா போனாங்க? 70-80 பேரா போய் சேர்ந்தாங்க எகிப்து தேசத்துல. இப்போ மைக்க கையில வச்சுக்குமா, இப்போ எப்படி இருக்கு? தேசம் அவர்களால் நிறைந்தது. சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கு இப்போ? தேசம் அவர்களால் நிறைந்தது. அல்லேலூயா. இப்போ நான் வரும்போது ஒரே ஆள் தான் எழிநகருக்கு. நான் வரும்போது ஒரே ஆள் தான். தரிசனம் நமக்கு இன்னும் பெருசு தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வரும்போது ஒரே ஆள் தான். இன்னைக்கு சபையை கர்த்தர் நிரப்புகிறார். அல்லேலூயா. இன்னும் நிரப்பி பெருக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே நபர் தான். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்குகிறவர். சோத்திரம். அல்லேலூயா. 80 பேராய் போனவர்கள் என்ன பண்ணார் ஆண்டவர்? பாஸ்டர் இவங்களை பார்த்து சொல்லுவாங்க, பெங்களூர் ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்கிறார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் தகையா 8 பேரோட அங்கே போயிட்டு ஒரு வாலிபராக இருக்கும்போது வெறும் 8 பேரை கொண்டு அந்த சபையை தொடங்கினாராம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கி அவர் திருச்சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இடம், சின்ன இடம் தான். பெங்களூரில் இடங்கள் டைட்டு, ஓரளவுக்கு மீடியமான சைஸ் உள்ள இடம் தான்.
ஆராதனை உள்ளே நடந்துட்டு இருக்குமா, அடுத்த சர்வீஸுக்கு எவ்வளோ மக்களோ அவ்வளோ மக்கள் ரெடியாக வெளியே நிற்பாங்களாம். இந்த மக்கள் இந்த பகுதியில் இந்த வழியாக இறங்கி போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த பகுதியில் உடனே வந்து கடகடன்னு 2 நிமிஷத்தில் ஃபுல் ஆகிடுவாங்களா. இப்போ எப்படி நம்ம செகண்ட் சர்வீஸ் உடனே தொடங்குகிறோம், அதுபோல் உடனே இவர் முடித்து செய்தி முடித்து அறிவிப்பு முடித்து காணிக்கை எடுத்துகிட்டு ப்ளஸ் பண்ணிடுவாராம். இந்த பக்கம் ஜனங்க இறங்கிட்டே இருப்பாங்களா, அடுத்த பாடல் தொடங்கிடுவாங்க. முக்கியமான ஆளுக்கு மட்டும் அப்படியே போய் ஜெபம் பண்ணிட்டு இப்படியே திரும்பி வந்து ஆராதனை நடத்தி செய்தி கொடுப்பாராம். இப்படி 4 ஆராதனை 5 ஆராதனையும் 6 ஆராதனையும் நடக்குதுன்றாங்க. அடுத்தடுத்த ஆராதனைக்கு கூட்டம் வெளியே நின்றுக்கிட்டே இருக்குமா. ஆனால் இங்கிருந்து போனவர், மதுரை பக்கத்துலேருந்து அவர் போனவர், வெறும் 8 பேரை கொண்டு தொடங்கின சபை. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை தேவன் அவர் சபையை அவர் கட்டி எழுப்புகிறார். அவர் சபை. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆத்துமானோடனே ஜனங்கள்னோடனே சில நேரம் நம்ம வேறு இதே தான் யோசிக்கிறோம். நாம் யார்? அவருடைய பிள்ளை. நாம் யாரை தொழுது கொள்ள வரோம்? நம்மளை போல தான் இன்னொரு கூட்டம் வரணும். நான் எப்படிங்க வந்து உட்காந்து ஆராதிக்கிறேன், என்னை போல இன்னொருத்தர் வந்து ஆராதிக்கணும். சோத்திரம். இந்த ஜெபம் சபை மக்களுக்குள்ளாக காணப்படணும். அப்போது 80 பேராய் போனவர்கள் இப்போ எப்படி இருக்கு? தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள். அந்த வசனம் சொல்லுமா. ஆனாலும் எந்த வசனம்? 12 பாருங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள். விருத்தி அடைஞ்சிட்டே தான் இருக்கிறாங்களாம். 80 பேரோட போனவன் இப்ப என்ன ஆயிட்டான்? பார்த்தா தேசம் அவர்களால் நிரம்பி இருக்கு. சத்துரு பொறாமப்பட்டு என்ன பண்றான்? இவங்க பெருகாதபடி உபாயம் ஏற்படுத்துறான், ஒரு தந்திரத்தை ஏற்படுத்துறான். ஆனால் எவ்வளவு தந்திரத்தை ஏற்படுத்தி இவங்க பெருகக்கூடாதுன்றதுக்காக இவர்களை ஒடுக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கிறான். ஆனால் அவன் எவ்வளவு ஒடுக்கணும்னு முயற்சி பண்ணுறானோ அவ்வளவா சபை பெருகிட்டே தான் இருந்ததுதான். அல்லேலூயா. எவ்வளவாய் ஒடுக்கினானோ ஒடுக்கிறதுக்கு ஈக்குவலாக பெருகுதான் சபை. கைகளை தட்டி நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கும் தேசத்தில் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது. சபை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கிற ஆட்கள் என்ன செய்கிறாங்க? எவ்வளவோ பேருக்கு பல இது மாதிரி உபாய தந்திரங்களை கையாளுறாங்க. ஆனால் எதை கையாண்டாலும் அது ஒடுக்க முடியாது. எவ்வளவாய் ஒடுக்க நினைக்கிறார்களோ அவ்வளவாய் நம்மை கர்த்தர் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். கைகளை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம். அதே போல் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இன்னைக்கு 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்கள். நான் என் ஆடுகளில் மீதியா இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். ஆமென். அல்லேலூயா. எங்கிருந்து நான் என்ன பண்ணுவேன்? என் தொழுவத்துக்குள் அவைகளை கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழகி பெருகி போகும்னு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதைத்தான் எசேக்கியேல் சொல்லுவார் 36 33 இல்லைங்களா? 33 தானே. மந்தை பெருகிறது போல நான் மனிதர்களை பெருக பண்ணுவேன். மந்தை பெருகுது பார்த்தீங்களா? அதுபோல் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? மனிதர்களை பெருக பண்ணுவார். நீங்கள் வேணா பாருங்கள், இந்த வருஷம் இந்த கூட்டம் 2 மடங்காக ஆகும், டபுள் ஆகும் கண்டிப்பாக. அது எப்படி ஆகும் தெரியாது, அவர் செஞ்சிருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டறான்னு சொல்கிறேன். நீங்கள் சில பேர் இப்படியே உட்காந்துருக்குறீங்க. ஆனால் என்னை ஆசீர்வார், நான் அதை விசுவாசிக்கிறேன், என்னை ஆசீர்வதிச்சிருவார். நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து நடக்கும். ஆமாம், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார், விருத்தி ஆவீங்கன்னு சொல்லிட்டார். நீ விசுவாசிங்கன்னா ஜபிச்சு உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் விருத்தியை பார்ப்பீங்க கண்டிப்பாக. அதே போல் இந்த வருஷம் இறுதிக்குள்ள அடுத்த வருஷம் வரும்போது பாருங்கள், பெரிய சத்தரம் தான் பிடிச்சி நடத்த போகிறோம். இங்கே இருந்தால் உள்ளே போட்டு அமுக்கி உட்காரலாம். ஒருவேளை அங்கே போயிட்டோம்னா பெரிய அதை விட பெருசாக சத்தரம் கத்திரம் பிடிச்சா நடத்தணும். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அது மாதிரி இதை விட இன்னொரு மடங்கு
மேலே கர்த்தர் இந்த வருஷத்தில் மக்களை எங்கிருந்தும் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நடக்கும் அது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், அதை நாம் என்ன செய்யணும்? சபையாராய் சேர்ந்து அதை விசுவாசித்து ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு உங்களுக்கு சேர்ந்து தருவார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு நம்ம பார்க்குறோம், விசுவாசத்தில் விருத்தி. மூன்றாவது என்னது? விசுவாசம். இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்குறார். நீங்கள் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஆசீர்வாதத்திலேருந்து மந்தை பெருக்கத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆண்டவர் எல்லார் இடத்துல எதிர்பார்க்கிற காரியமே என்னது? விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார். சோத்திரம். மலையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சனிக்கிழமை நான் உங்களுக்கு விசுவாசத்தை குறித்து தான் பேசினேன் சுத்திகரிப்பு கூட்டத்தில், இல்லையா? அப்போ ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசத்தை தான் நம்ம இடத்துல எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். எங்கே யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லிகிட்டே இருப்பார்? புதிய ஏற்பாட்டில் யார்கிட்ட வந்தாலும் என்னை விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் முதல் நம்மளை கேட்குற கேள்வி என்ன? விசுவாசிக்கிறாயா அப்படின்னு தான் கேட்பார். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி களைப்பாவோ கேராவோ இருந்ததுன்னா தண்ணி கிண்ணி குடிக்கிட்டா போய் குடிச்சுக்கிறோங்க, சரிங்களா? செய்தி நேரத்தில் ஐயா எழுந்துச்சு போனால் ஏதாவது சொல்லுவாரோ, நைட்டு ஃபுல் டைம் உட்காந்துருக்குறோம். ஏன்னா சொல்ல மறந்துட்டேன் செய்திக்கு முன்னாடியே. ஒரு மாதிரி இருந்தால் மட்டும், இல்லைன்னா நீங்கள் அப்படியே செய்தி கண்டினியூவாக கேட்கலாம். ஏன்னா எனக்கு தெரியாது, ஒரு மாதிரியாக இருக்கே, தண்ணி குடிக்கணும் போல் இருக்கேன்னு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துன்னா அமைதியாக எழுந்து போய் வெளியில் தண்ணி இருக்குது, பின்னாடி தண்ணி இருக்குது, நீங்கள் குடிச்சுக்கலாம், இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், நல்லா கரங்களை உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேலே ஏதாவது டீ தேவைனாலும் சொல்லுங்கள், நாங்கள் தரோம் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் அதை சொல்லாம விட்டு நைட் ரொம்ப நேரம் ட்ராவலில் போகிறோம், இல்லையா? 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் தெரியாது. சரி, அப்போ நல்லா கவனிங்க, தேவைன்னா செய்து கொள்ளலாம் நீங்கள். அப்போது ஆண்டவர் நம்மை விசுவாசத்தை, புதிய ஏற்பாட்டில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஆண்டவர் ஒருத்தண்டை கேட்கறது, என்ன விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் என்ன கேட்பாரு? என்ன விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதை கேட்டுட்டு தான் உங்களுக்கு அற்புதமே செய்திருக்கிறார். ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். சில பேர் என்ன சொல்லுவான்? ஆண்டவரே எனக்கு அவிசுவாசம் தான் இருக்குது, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் நிறையா விஷயங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரிடத்தில் சேருவதற்கும் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு பெற்றுக்கொள்வதற்குமே அதிகமாக என்ன தேவைப்படுது? விசுவாசம்தான். இப்போ நம்ம ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் பார்க்குறோம். படிப்படியாக தான் அவருடைய விசுவாசத்தை விருத்தி அடைய பண்ணினார் ஆண்டவர். ஆபிரகாம் விசுவாசம் கூட நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பாருங்கள், விசுவாசித்தார். ஆனால் அந்த விசுவாசம் எப்படி தான் வளர ஆரம்பிச்சுது? படிப்படியாக தான் அந்த விசுவாசத்தை அவர் விருத்தி அடைய பண்ணினார். பேதுருக்குள்ள பாருங்க, விசுவாசம் படிப்படியாக தான் அவனுடைய விசுவாசம் விருத்தி அடைய ஆரம்பித்தது. சோத்திரம். நல்லா புரியுதா உங்களுக்கு? எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான். எவ்வளோ பெரிய தேவ மனிதருடைய வாழ்க்கையிலும் பின்னில் எடுத்தப்பட்ட, ஐயோ நான் அந்த காரியத்தில் கூட சோர்ந்து போய் தான் இருந்தேன், இந்த காரியத்தில் ரொம்ப மனம் கொண்டு போய் தான் இருந்தேன், பின்னாடி ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு இந்த நன்மையை பெற்றுக்கொண்டேன், அப்புறம் விசுவாசம் வைத்தேன், இந்த விஷயத்தில் சோர்ந்திருந்தேன், அப்புறம் விசுவாசம் வைத்தேன்னு சொல்லுவாங்க. சோத்திரம். நான் வரைக்கும் அப்படி தான். சோத்திரம். விசுவாசத்தில் உடனே பூரணப்பட்டவர்களாக இல்லை, விசுவாசத்தில் வர வரதான் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே வந்தோம். பெருக்கத்தை விசுவாசத்தில் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே வந்தார். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். விசுவாசத்தில் இன்னைக்கு பல நிலைகளில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஏன்னா முதல் சொன்ன குறிப்பே தான், இன்று முதல். ஆமாம், அது இன்னொரு 2 வாக்குத்தத்த மாதிரி உங்களுக்கு சேர்ந்துருச்சு. இந்த வாக்குத்தத்தோட அதுவும் சேர்ந்துருச்சு. சோத்திரம். அல்லேலூயா. அதில் மெயினில் நல்லா போய் ஸ்க்ரூ போட்ட மாதிரி ஏற்றி வச்சுக்கிறீங்க, அது நிச்சயமாக நடக்கும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அது நீங்கள் அந்த 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 ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் நம்ம பெறதுக்கே என்ன வேணும்? தேவன் நமக்கு சொல்கிற எல்லா விஷயங்களையும் நாம் அனுபவிப்பதற்கு தேவையே விசுவாசம்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசத்தை நமக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணணும்? இந்த வருஷம் சொல்கிறார், விருத்தி அடைய பண்ணுவேன். விசுவாசத்தில் நிறையா குறைவுகள் இருக்கிறதுனால தான் நிறையா விஷயங்களை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நெருங்காமல் இருக்கிறோம். ஃபேன் போடணுமாம்மா? ஃபேன் போட்டோன்னா போட்டுடலாம், போட்டிருக்கும்பா. உங்களுக்கு குளிர் அடிக்குன்னு தான் போடாமல் இருக்கிறாங்க. சில பேர் பயப்படுறாங்க, ஃபேனை போட்டுறாதீங்கன்ற மாதிரி. சில பேர் ஃபேனை போடுன்ற மாதிரி. போடணுமாம்மா? போட்டுருங்க. அப்போ சொன்னாதாம்மா தெரியும், போட்டுருங்க. ஏன்னா சில பேர் ஏசி ஓவராக இருக்குதுன்றீங்க, அதனால கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. 3 மட்டும் போடு, லாஸ்ட்டு ஏசி இருக்குது, வேணாம்ப்பா. லாஸ்ட்டு போடலாமா? வேண்டாம், லாஸ்ட்டு வேணாம்ப்பா. ஏசி லாஸ்ட்டை கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணிடு. கடைசியில் மட்டும் கட் பண்ணிட்டு ஃபேனை போட்டுருப்பா தம்பி, கடைசி ஃபேனை போட்டுரு, அவங்க ஏசி கட் பண்ணிக்குவோம். ப்ரைஸ் எல்லாம். உங்களுக்கு ஃபேன் வேணுன்றவங்க அந்த தம்பிகிட்ட சொல்லிடுங்க, போட்டு விட்ருவோம். ரைட். கவனிக்கிறீங்களா? நல்லா கைகளை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.
அப்போது ஆண்டவருடைய அந்த விசுவாச விருத்தி நமக்கு தேவை. அப்போஸ்தலர் நடபடிகளில் பாருங்கள், 16ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை எடுத்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 4-5 வசனம். மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. நாளுக்கு நாள் என்னாச்சு? அவர் பட்டணங்கள் தோறும் போய் சொல்லும் போது விசுவாசத்துல முதல்ல ஸ்திரப்படுறாங்க, அப்புறம் நாளுக்கு நாள் அதுல விருத்தி அடைஞ்சுக்கிட்டே வராங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க பாப்போம். விசுவாசத்திலே உங்களை இன்னும் பெருக பண்ணுவார், இன்னும் விருத்தி அடைய பண்ணுவார் உங்களை. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தை நீங்கள் அதிகமாக விரும்புங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை அதிகமாக கேளுங்க. ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் விசுவாசத்தை விருத்தி அடைய பண்ணுங்க, பெருக பண்ணுங்க அப்படின்னு. உன் விசுவாசத்தின் எல்லை எவ்வளவு பெருகுதோ அவ்வளவாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்துக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசத்தின் எல்லையை பொறுத்து தான் தேவனிடத்தில் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனிடத்தில் மகத்துவமான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு அந்த விசுவாச குறைவு அப்படின்னு ஒன்று நம்மகிட்ட இருந்ததுன்னு சொன்னால் தேவனிடத்தில் அநேக நன்மைகளை, அசாதாரணமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சொல்கிறாங்கல்ல வேதத்தில் அற்புத அடையாளங்கள் அதிசயங்கள்னு பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் எங்கேருந்து? விசுவாசம்னா புரியல நமக்கு. என்ன விசுவாசம்? விசுவாசம்னா என்ன? தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை. தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். அப்போ அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிங்கன்னா அவர் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? அதிசயம் செய்வாரா செய்ய மாட்டாரா? மகத்தான காரியங்களே அந்த விசுவாசத்தினால் பெறலாம். நல்லா கைதட்டி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த விசுவாசத்தை நீங்கள் அதிகமாக தேவன் மேலே அதிகமான நம்பிக்கை வைங்க. வேதத்தில் பார்க்கிற அற்புத அடையாளங்கள், அதிசயமான காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். பேதுரு புஸ்தகத்தில் கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க, 8-9 வசனத்தில் வாசிங்க. விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. நமக்கு என்ன தேவைப்படுதுன்றாரு இங்க? விசுவாசத்துல உறுதியா நின்று அவனை எதிர்த்து நில்லுங்கன்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாக நின்னோம்னு சொன்னால் யாரை துரத்திடலாம்? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். பிசாசை துரத்திடலாம். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் ஏதாவது தந்திரமாக, அதாவது உங்களுக்கு ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார், நீங்கள் ஆண்டவர் மேலே அதிகம் விசுவாசம் வைக்கிறீங்க, எலும்பலான்னு நினைக்கிறீங்க, பிரகாசிக்கலான்னு நினைக்கிறீங்கும் போது ஏதாவது உங்கள் மனசு இருதயம் இடரல் ஆகிற மாதிரி ஒரு காரியத்தை கொண்டு வந்து போடுவான் பிசாசு. முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். நீங்கள் அதுக்கு கலங்கக்கூடாது. கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். என்ன செய்யக்கூடாது? அதை பார்த்து, அதெல்லாம் பார்த்து கலங்கக்கூடாது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்னு சொன்னால் ஓடி போவான். கையை தட்டி நல்லா சொல்லுங்க பார்ப்போம். கலங்கக்கூடாது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர், நீ காட்டுகிற பூச்சாண்டி வேலை விட நான் விசுவாசிக்கிறவர் பெரியவர். சொல்லுங்கள். அல்ல உலகத்தில் இருப்போனிலும் எனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர்னு சொல்ல கற்றுக்கொள்ளும். கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நீங்கள் கலங்கக்கூடாது எதையும் கண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாய் நின்றீங்கன்னா நீங்கள் பிசாசை ஜெயிக்கலாம், சத்துருவை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். உங்கள் குடும்பத்தில் தேவன் பல அற்புதங்களை, அதிசயங்களை செய்வதற்கு இன்றைக்கு நமக்கு தேவைய விசுவாசம்தான். அதில் இந்த வருஷத்தில் உங்களை இன்னும் விருத்தி அடைய பண்ணுவார் ஆண்டவர். விசுவாச விருத்தி உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். எனக்கு உண்டாகணும்னு சொல்கிறவங்க ஒரு அழியாக சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் இன்னும் விசுவாசம் நான் வளரணும்னு விரும்புகிறீங்க? ஜெபம் பண்ணுங்க. வாக்கு கொடுத்துட்டார், ஜெபம் பண்ணுங்க, நடந்துடும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஜெபந்தான். உங்களுக்கு முதல் ஆசீர்வாதம், முதல் பகுதியில் பார்த்தீங்க, ஆசீர்வாதத்துக்கு ஜெபந்தான். இந்த வாக்கு தத்தத்தை 7 குறித்து வச்சுக்கிறேங்க. ஆமாம். 7 வார்த்தைகளை 7 வார்த்தை தான் கொடுக்குறேன் நான். இன்னும் இதில் கூட நிறையா இருக்குது. ஆமீன். விருத்தின்னு சொல்லி எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருதோ அதையெல்லாம் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அத்தனையிலையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமீன். 4வது காரியம் பாருங்க, வசனத்திலே பெருக்கத்தை
அல்லேலூயா, ஒரு விருத்தியை தருவார். எதில்? வசனத்தில். இப்போ பாருங்க, இப்போ முதல்ல 4 பேர் 5 பேர், இப்போ அப்படியே ஒரு 12 பேர், இப்படி 15 பேர் இன்னைக்கு வேதத்தை படிக்கிற அளவுக்கு எழும்புறீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பாதி படிச்சிருக்கிறேன், அரைவாசி படிச்சிருக்கிறேன். ஆமாம், அடுத்த வருஷம் பார்க்கணும் சபையே எழுந்து நின்னா எப்படி இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாரும் நாங்கள் பைபிள் படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் நாங்கள் இந்த வருஷம் ஒரு முறை வேதத்தை படித்து முடித்தோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வசன விருத்தி. வசனம் நீங்கள் சும்மா நினைக்கூடாது. தேவனுடைய வார்த்தை, தேவன் அது. வசனம் யார்? ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்துவே என்னது? வார்த்தையானவர். வார்த்தை தான் அது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த வசனம், அந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதில் வளர்கிறீர்களோ, அந்த வசனத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் விருத்தி அடைகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகளை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வசனத்தை வைத்து ஜெபித்து பழகணும். அதிகமாக எதை வச்சு ஜெபிக்கணும்? வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். எல்லாவற்றுக்கும் வசனத்தை அறிக்கையிடணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எதை நீங்கள் நம்புகிறவர்களாக இருக்கணும்? வசனத்தை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வசனத்தில் விருத்தி அடைந்ததுக்கு அடையாளம். சில பேர்லாம் பாருங்க, படிக்க தெரியலனால என்ன சொல்லுவாங்க? வசனம் சும்மா அப்படி கேள்வி ஞானத்திலே வசனம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வசனம் சொல்லுவாங்க ஓரளவுக்கு. அதே போல் ஏழுமலை அப்பப்போ சொல்லுவார். தெரிஞ்ச வசனத்தை ஏதோ ஒன்று சொல்லுவார். கேள்வி ஞானத்தில் கேட்குறத வச்சு என்ன செய்வார்? படிப்பு கிடையாது. அவங்களுக்கு வசனத்தை கேட்டு கேட்டு என்ன பண்ணுவாங்க? வசனம், இந்த வசனம் இங்கே இருக்குது, இந்த வசனம் இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? நான் நிறையா முறை சொல்லிக்கிறேன். ஒரு பாட்டியம்மா ஒன்றுமே தெரியாது, வசனத்தை கேட்டு வந்துடும், பிரசங்கம் கேட்டு வந்துடும். அந்த பிரசங்கத்தை கேட்டு வந்து வேற ஒரு சர்ச்சு, எங்கள் சர்ச்சுக்கு தேடி வரும். அங்கே சாயந்தரம் மதியம் ஆராதனை முடிஞ்சோன்னு கஞ்சி கொடுப்போம். அந்த கஞ்சி ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு வரும் அந்த அம்மா, பாட்டி அம்மா. ஆமாம், வந்தோன்னே உட்காந்து என்ன பண்ணோம்? வசனத்தை என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ வசனத்தோடு சொல்லுவாங்க. இப்போ அன்றைக்கி வந்தார் ஒருத்தர், பைபிளை திருப்புறாரு அவர். சொல்லுங்கள். அப்புறம் நம்ம இடையில இந்த மீட்டிங் வந்தார். யாருப்பா? கார்த்திக் கமாலியல். அவர் பாருங்க, பைபிளே எடுக்க மாட்டார். வசனம் ஆதியாகமம் 12:2 வசனம், அந்த வசனத்தையும் சொல்றார். ஒப்பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். ஃபுல் பைபிளும் எப்படி இருக்கு அவருக்கு? திறக்காம மனப்பாடமா ஒப்பிக்கிறாருங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க அவர் பாட்டுக்கு. வெளிப்படுத்தல 4:8 எடுத்து வாசிங்க, இந்த வசனம் இருக்குன்னு வசனத்தையும் சொல்றாரு அவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் பெரிய தொழிலதிபர். இன்னைக்கு இந்திய அளவில் தேவனால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையுள்ள பாத்திரமாகவும் வசனத்தை படித்து படித்து ஆண்டவர் மாற்றிட்டார். வருஷத்தில் எத்தனையோ 2-3 முறை முழங்காலில் நின்று படிக்கிறாராம். அப்புறம் எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். 130 முறை பைபிள் படிச்சிட்டார் அவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதே தான், பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிறதா அவர் வேலை. நீங்கள் சும்மா இல்லை, இந்த வருஷம் இன்னும் அதிகப்படுத்துங்க பைபிளை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நீங்கள் நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. பிரியமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாம் வசனத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை, வசனத்தை பார்க்கறதே இல்லை, வசனத்தை கனப்படுத்துகிறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதில் உங்களை விருத்தி அடைய பண்ணுகிறேன். சொல்லுங்களேன், நல்லா தான் கைகளை உயர்த்தி. வசனத்தில் விருத்தி அடையணும். அடுத்த முறை அத்தனை வாலிப தம்பிகள் எழுந்து நிற்கணும். ஒருத்தங்க கூட உட்காரக்கூடாது. ஊழியம் செய்கிறவங்க இல்லாட்டி ஊழியமே உங்களை யாரையும் செய்ய விட மாட்டேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்த வருஷம் அத்தனை பேர் படிக்க தெரிஞ்ச பசங்க அத்தனை பேர் என்ன பண்ணணும்? படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் பைபிளை ஒரு முறை வாசிட்டு தான் வந்திருக்கும். ஸ்தோத்திரம், புரியுதா உங்களுக்கு? ஆமாம், படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 7 அதிகாரம் படித்தாலே போதும். 6 மாதத்தில் முடிச்சிடலாம். 7 அதிகாரம் படித்தா 6 மாதத்தில் முடிச்சிடலாம் நீங்கள் பைபிளை. பிரைஸ் தி லார்ட். 3-4 படிச்சுட்டே வந்தீங்கன்னா போதும், ஒரே வருஷத்தில் முடிச்சிடலாம். சில நேரம்லாம் சும்மா இருக்கும்போது உட்காந்து ஒரு நாளெல்லாம் படிங்களேன் பைபிளை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஜீவன், எல்லாமே பலன். இது ஸ்தோத்திரம். அதில் உங்களை நம்ம என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:41 பாருங்க. வேகமா டக்கு டக்கு டக்குன்னு படிங்க பாப்போம். 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். வசனம் பேசி எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட அந்த வசனத்தை கேட்டு பார்த்தீங்களா? ஓ, சும்மா பேசினா எவனா கேட்பானா? எது போய் கிரியை செய்ய ஒரு மனுஷனுக்கு? வசனம்தான். பேதுரு பேசுறது என்னத்தை? அவர் மீன் விற்கிறவர், மீன் வியாபாரம் பண்ணுறவர், மீன் பிடிக்கிறவர் இல்லையா? இப்போ ஆண்டவர்கிட்ட இணைஞ்சதுனால ஆண்டவருடைய வசனத்தை பேசுறாரு பாருங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்? வசனத்தை கேட்டவர்கள் 3000 பேர் மனதில் இருதயத்தில் குத்துண்டவர்களாக தேவனிடத்திலே மனம் திரும்பினார்கள்.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரிடத்துல? வசனம் வேலை செய்து பாருங்க, வசனம் கிரியை செய்து பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 4:4 பாருங்க. அதே மாதிரி 4வது வசனம், 4ஆம் அதிகாரம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அடுத்தது எவ்வளோ? எதை கேட்டு? வசனத்தை கேட்டவர்கள் தான். சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. தாப்பில் யாரோ சொன்னாங்களே, ஒரு சகோதரி இங்கே வரும்போதெல்லாம் கெரிச்சா, அப்போ வரும்போதெல்லாம் எனக்கு எது ஆறுதலாக இருக்குது? வசனம் ஆண்டவர் பேச பேச எனக்கு பலனாக இருக்குது. உங்களுக்கு என்ன? எனக்கே பலனாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு பண்ணுற பிரசங்கம் முதல்ல ஆண்டவர் எனக்கு தான் பேசுகிறார். சோத்திரம். நிறைய நேரங்கள் எடுத்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நிறைய பேர் ஏதோ ஒரு பகுதி எடுத்து வச்சு ஐயா பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? என்னன்னு தெரியாது. அதெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. பேசுனா கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். சொல்கிறது விளங்குதாங்க? பைபிளில் ஏதோ ஒரு பகுதியை பிரட்டி எடுத்து பேசக்கூடாது. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பாருங்க, கிறிஸ்மஸ் ஆராதனை, அப்போ கிறிஸ்மஸ் சம்பந்தமாக ஒரு அதிகாரத்தை எடுத்து நான் படிக்கிறேன். அதில் ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்ன வெளிப்படுத்துகிறார், அப்படி வெளிப்படுத்தினா தான் நம்ம பேச முடியும். மத்தேயு படிக்கணும், எடுத்து பிறப்பு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை மார்க்கில் எடுத்து படிக்கணும், யோவானில் எடுத்து படிக்கணும், லூக்காவில் எடுத்து படிக்கணும். எதில் ஆண்டவர் எந்த வசனத்தை அந்த பிறப்பு சம்பவத்திலேருந்து உணர்த்துறாரோ அந்த நாளில் அவர் உணர்த்தினாதான் அந்த வசனத்தை எடுத்து பேசணும். அந்த மாதிரி டைமில் அப்படி. மற்ற டைமில் ஜபத்தில் போய் உட்காந்துருக்கணும். ஆண்டவர் என்ன வசனத்தை நினைப்பூட்டுகிறாரோ இதான் இந்த வாக்குத்தத்தெல்லாம் அப்படி தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 6வது மாதம் 10வது மாதமா 10வது மாதம் தான் நினைக்கிறேன். 10வது மாதம் 6ஆம் தேதி எடுத்த வாக்குத்தத்தம் அது. நான் போய் தனியாக உட்காந்து புது வருஷத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு. நவம்பருக்கு முன்னாடியே, அக்டோபர் முதல் வாரமே போயிட்டு வந்துட்டோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களேன் கையை உயர்த்தி. ஆமாம், நவம்பர் தான், சாரி நவம்பர் மாதம்தான் போயிட்டு என்ன பண்ணியாச்சு. 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் முடிஞ்சிருச்சு. 60-70 நாள் ஆச்சு இந்த வாக்குத்தத்த செய்தி எடுத்து நான் புது வருஷத்துக்காக அப்பயே போய் ஜெபம் பண்ணி 3 நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான். கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறாரு, அதுக்கு குறிப்புகளை கொடுக்குறாரு. அப்படியே எழுதி வச்சா அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டு போக வேண்டியதான் எங்கள் வேலை. சொல்லுங்கள். பேசுகிறதே உங்களுக்கு தான் பேசுகிறார், சபைக்கு தான் வார்த்தையை கொடுக்குறார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சனிக்கிழமை உட்காருவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், வாசனம் முதல் தலைப்பு சொல்லுவார், அப்புறம் குறிப்புகளை ஞாபகப்படுத்துவார். அதை டைரியில் எழுதி வச்சுட்டு அதை அப்படியே உங்கள்கிட்ட வந்து ஒப்பிச்சுட்டு போகிறதா எங்களுடைய வேலை. சோத்ராலே. அதில் நாங்கள் கூட்டி குறைச்சி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க நல்லா கரங்களை உயர்த்தி. ஆமாம், அதுதான் கிரியை செய்யும். அப்படி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையா வசனமாக நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலமான கிரிகளை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிருவார். சோத்ரம். ஆமென். அல்லேலூயா. கைகளை தட்டி நல்லா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அப்போ வசனம் என்ன செய்கிறது பிரியமானவர்களே? ஜனங்களை சந்திக்கிறது, ஜனங்களை அசைக்கிறது. ஆமாம். அதே போல் நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 10:44 வாசித்து பாருங்க. 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்தாவின் வசனத்தை பேசிட்டு இருக்கும் போதே ஆவியின் வெள்ளம் இறங்குது பாரு. வசனத்தை நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன இறங்கும்? தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார் அவர். ஆமென். நீங்கள் வசனத்தை மற்றவர்களுக்கு பேசி ஜெபம் பண்ணால் அடுத்தவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவான். அப்படி கர்த்தர் வசனத்தின் விருத்தி ஆயிட்டே இருக்கு. சபை என்ன ஆகுறது? ஆமாம், விருத்தியை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் 13:48-49 வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய வசனம் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. கர்த்தருடைய வசனம் எப்படி ஆச்சு? தேசமெங்கும் பிரசித்தியம், எல்லா பக்கம் பரவிக்கிட்டே இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு மூலையில பேசுறதுங்க வார்த்தைங்க. இன்னைக்கு அந்த வசனம் 2000 ஆண்டுகளாக உலகம் எங்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது அவருடைய சத்தியம். சொல்லுங்க அல்லேலூயா. எங்கெங்கேயோ யாரோ எழுதுனது வேதம், பரிசுத்தவான்கள். அந்த நாள்லாம் பாருங்க, இன்னைக்கு மாதிரிலாம் கம்ப்யூட்டரில் இந்த நெட்டில் போட்டு அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் தட்டினா வந்துடும். எத்தனாவது வருஷம் டீட்டெயில்ஸ் வேணாலும் என்ன பண்ணலாம், தட்டி நம்ம வச்சுக்கிட்டா உள்ள சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எடுத்துடலாம். ஆனால் அன்னைக்கெல்லாம் அந்த வசதி கிடையாதுங்க. வெறும் எழுத்து, ஆணியில் எழுதுறது, அந்த ஓலைச்சுவடியில் எழுதுனது, எங்கெங்கேயோ மறைச்சு ஒழிச்சு குகையிலையும் உட்கார்ந்து எழுதுனது தான். அதெல்லாம் யார் பாதுகாத்தா? எப்படி ஒன்று சேர்க்கப்பட்டது? எப்படி ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் ஒத்து போகுது?
அவ்வளவு பொருத்தமா இருக்கு. எப்படி கர்த்தர் ஆவியானவர் பாதுகாத்து இந்த வேதத்தை ஒன்று சேர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் கொடுக்கலாம் இந்த வேதம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அப்படி மகத்துவமான அவருடைய வார்த்தை, அதனால் அவர் பாதுகாத்தார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் இந்த வசனம் என்ன செய்கிறது? ஜீவனோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. இந்த வார்த்தை தான் என்னை ரட்சித்து ஊழியக்காரன் ஆகுச்சு. இந்த வார்த்தை தான் உங்களை இன்றைக்கு ரட்சித்து தேவனுடைய பிள்ளைகளாக அமர வைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் என்ன பண்ணுவார்? நம்ம இன்னும் வருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது 5வது குறிப்பை நாம் பார்க்கும்போது இந்த 2 குறிப்பு தான் இருக்குது. கவனமாக கேளுங்க. ஞானத்திலே விருத்தி. என்னத்தில் விருத்தி? கண்டிப்பாக தேவைன்னு சொல்கிறவங்க ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஐயா இது ரொம்ப எனக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கே இன்னும் தேவை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மளே ஞானம் இல்லாமல் சில நேரம் பேசி போடுறோம். ஸ்தோத்திரம். அலையில் புத்தி இல்லாமல் நிறைய இடங்கள் நடந்துக்கிறோம். நம்மெல்லாம் அறிவில் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் தேவன் தான் அனந்த ஞானம் உள்ளவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேக தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் ஞானமாக புத்தியாக பேசினார்கள் என்று சொன்னால் தேவன் கொடுத்த ஞானம் தான். பேதுரு பேசுகிற ஞானத்தை கேட்டு ஆச்சரியப்படுறாங்களா, எப்படா இவன் அவ்வளோ அருமையாக பேசுகிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தான் சொல்கிறார், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அப்போ தேவனோடு இருந்தால் இங்கே தேவன் ஞானத்தை தருவார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூரணமாய் தருகிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அவர் யாவருக்கு என்ன பண்ணுவாராம்? சம்பூர்ணமாய் அந்த ஞானத்தை தருவாராம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்க, அதற்கு உதாரணமான வசனம் லூக்கா 2:52 வாசிங்க பார்ப்போம். ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசு என்னானார் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது அவருக்கு என்ன தேவைப்பட்டது? ஞானம் தேவைப்பட்டது. அல்லேலூயா. அவரை தேவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி அந்த ஞானத்திலே விருத்தி அடைய பண்ணினாராம். நம்ம ஞானம் இல்லாதனால என்ன பண்றோம் இன்னைக்கு? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எதை எப்படி செய்யறதுன்னு தெரியல, எதை எப்படி பேசணும்னு தெரியல, குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல, கையில் வர வருவாய் எப்படி காத்து கொள்ளணும்னு தெரியல. சொல்றது புரியுதுங்களா? தேவன் கொடுத்த ஒரு தொழிலையோ ஒரு பொறுப்பையோ ஒரு குடும்ப வாழ்க்கையோ எப்படி நம்ம ரன் பண்ணி கொண்டு போகிறதுன்னு தெரியல. நிறையா விஷயங்கள்ல தடுமாறுகிறோம். கையை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல முழு பலத்தோட. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன தேவை? ஞானம். நல்லா கேட்கணும், கவனிச்சு கேட்கணும், மன்றாடி கேட்கணும். நீங்கள் இதெல்லாம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் என்ன? ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கணும். இந்த குறிப்பெல்லாம் எழுதி வச்சு நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. தானா உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஞானமாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, விவேகமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஞானத்தை தருகிறவர் தேவன் மட்டும்தான். நமக்கு பார்க்குற குறிப்பெல்லாம் கர்த்தர் தான் செய்ய முடியும். அப்போ கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு விருத்தி அடைய பண்ணுவேன், இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு விருத்தியை தருவேன்னு சொல்கிறார். எதில் விருத்தி சொல்லுங்க? ஞானத்தில் விருத்தி. அல்லேலூயா. ஆமாம். இன்னொரு வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 6:18 வாசிங்க. அப்போஸ்தலர் 6:18 6:10 சாரி. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அவன் பேசுகிற ஞானத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியல? யாரால எதிர்த்து நிற்க முடியல. ஸ்தோத்திரம். புரியுதாங்க? கையை உயர்த்தி நல்ல சத்தமாய் சொல்லுங்க. ஆமாம். அப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியினால தேவன் நிரப்பினார். அதே போல யோசேப்பினுடைய ஞானத்தை கண்டு மெச்சிக்கொண்டார்கள், தானியேலுடைய ஞானத்தை கண்டு மெச்சிக்கொண்டார்கள், பேதுருடைய ஞானத்தை கண்டு மெச்சிக்கொண்டார்கள். இதெல்லாம் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. உலக ஞானத்தை பைத்தியமாக்கக்கூடிய தேவ ஞானம் உங்களுக்கு எனக்கும் பைத்தியமாகி உங்களுக்கு எனக்கு கத்த தர விரும்புகிறார். உலக அறிவாளின்னு சொல்றவன் எல்லாம் பைத்தியமாக்கக்கூடிய மகத்தான ஞானத்தின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு ஊற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதை ஜெபத்தோடு நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதில் விருத்தி அடைய வேண்டும், ஞானத்திலே விருத்தி அடைய வேண்டும். அதை விருத்தி அடைய தேவன் நமக்கு விரும்புகிறார். 6வது குறிப்பை நாம் பார்க்கும்போது தேவனை அறிகிற அறிவில் ஒரு விருத்தி ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஒன்றொன்றுமே அப்படிதான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம்.
ரொம்ப விவரமாக டைரியில் குறிப்பெடுக்கிற மாதிரி இருக்குது. படித்த பிள்ளைங்க இன்றைக்கி மாதத்தில் முதல் நாள் எல்லோரும் நோட்டு டைரி எடுத்துகிட்டு வர வேண்டாமா? எழுதி வச்சா தானே எடுத்து பார்க்க முடியும். நான் அவங்க சண்டேவே சொன்னனே, எல்லாம் படித்த பசங்க எல்லோரும் கையில் டைரி நோட்டு வச்சு பழகுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது அப்போ தான் எழுத முடியும். என்ன வேணும்? தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரத்துலேருந்து எழுதுகிற பசங்க எல்லார்ட்டையும் டைரி நோட்டு வாங்கிடணும். இந்த வாரமே இந்த புது செய்தி யார் எழுதுனாங்களோ அவங்கள்ட்ட வாங்கி எழுதி வச்சுக்கிறது. திருச்சாவோ இவங்களை பாரு யாராவது எழுதி வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கி எல்லாம் எழுதிட்டு ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு வார செய்தியை குறிப்பெடுக்கணும். 52 வார செய்தி இப்போ கேட்கணுன்ட்டு இருந்தால் மறந்து விட்டுட்டேன். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ கவனிங்க. போன வருஷம் கேட்பேன், வச்சுருப்பாங்க நிறைய பேர் 52 வார செய்தி குறிப்பு வச்சு அழகாக வந்து சொல்லிடுவாங்க. தலைப்பை மட்டும் ஒப்பிச்சுட்டு பரிசு வாங்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய எதுக்கு இதெல்லாம் நம்ம கேட்குறோன்னா, வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தில் காத்துக்கொள்கிறோம், மனதில் வைத்திருக்கிறோம், ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம், அதை பத்திரப்படுத்த விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, அப்போது தேவனை அறிகிற அறிவில் நம்ம விருத்தி அடைகிறோமா? சொல்லுங்களேங்க. தேவனை அறிகிற அறிவின் விருத்தி நமக்கு கண்டிப்பாக தேவை. எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பெரிய காரியங்களை அறிந்து கொள்வதை விட இன்னும் என் ஆண்டவரை பற்றி அறிவு எனக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை இன்னும் நான் அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். சில பேர் பாருங்கள், இந்த படிப்பு படித்தாங்க, அப்புறம் அதுலேயே இன்னும் ஒரு மேல் படிப்பு, அதில் இன்னும் ஒரு மேல் படிப்பு, அதில் இன்னும் ஒரு மேல் படிப்பு போயிட்டே இருக்கிறான். என்னடி அந்த விஷயத்தை அறிவு அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறார் அவர். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அதில் கொண்டு போய் முதன்மையான ஆளாக உட்கார்றதுக்கு அவ்வளவு படிப்பு இருந்தாலும் போய் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி எல்லாத்தையும் விட எதை நம்ம படிக்கிறவர்களாக இருக்கணும், எதை நம்ம அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். எதில் நம்ம விருத்தி அடையணும்? தேவனை அறிகிற அறிவு, அது ரொம்ப முக்கியம். சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்ப்போம். வாசிங்க அந்த வசனத்தை. கொலோசியர் புஸ்தகம் 1:10 சொல்கிறாரு பாருங்க. வாசிங்க. கொலோசியர் 1:10. நம்ம சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் என்ன செய்யுங்க? சகலவிதமான நற்கனிகளையும் கொடுத்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைங்க அப்படின்றார். 2 பேதுருவில் சொல்கிறார் பாருங்க. முக்கியமான வசனம் நீங்கள் எடுத்து நம்ம அதை வாசித்து அடுத்த பகுதியை நம்ம கடந்து போய் ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு புஸ்தகம் எல்லாரும். 2 பேதுருவில் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. சமாதானமும் பெருக கடவது. எதுல பெருகணும்ன்றாரு? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபை அப்படின்றார். கீழே பெரிய விவரமே சொல்றார் அதை பற்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, நீங்க 8ல முடிக்கிறார் பாருங்க. வாசிங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாதான். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை அறிகிற அறிவில நீங்க இன்னும் வளர்ந்து விருத்தி அடையணும்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்றாரு பாருங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, 4வது வசனத்தை கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறியணுமா? தேவனை பற்றி அறிவுனா எவ்வளவு மகத்தான காரியங்களை வச்சிருக்கிறார் அவர். நம்மை குறித்து என்ன பெரிய தோக்கங்கள் இருக்கிறது. தேவன் உலகத்தை எதுக்காக படைச்சிருக்கிறார், எதுக்காக இந்த உலகத்தினுடைய நியாயம் தீர்க்க போகிறார், எதற்காக நித்திய ராஜ்யத்தை கொண்டு வர போகிறார், வார்த்தைகளை என்ன எந்த விதத்தில் எழுதி வைச்சிருக்கிறார், இதெல்லாம் எப்படிலாம் நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்கிற அறிவு தான் எல்லா விதத்திலும் உண்டாயிட்டே இருக்கணுன்றார். கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த அறிவு கிடைக்க கிடைக்க உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஆமாம், எதுக்குமே நம்ம சிக்கிக்கொள்ள மாட்டோம்னு முடிக்கிறார் அவர் கடைசியாக கொண்டு வந்து. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? 5வது வசனத்தில் பாருங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு
தேவபக்தியோடு சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடு அன்பு கூட்டி வாழுங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தால், உண்டாயிருந்து பெருகினால், அல்லேலூயா, உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே தீனரும் கனியற்றவர்களுமாய் இருக்க வெட்டாது. கனி கொடுக்கிறவர்களாகவே வச்சிருக்குமா தேவனை அறிகிற அறிவில். ஆமாம், இதெல்லாம் வேணுன்றார். நீங்கள் நல்லா அந்த 1ஆம் அதிகாரத்தை, நீங்கள் பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நல்லா படித்து பாருங்கள் வீட்டில். ஹலோ, விளங்குதாமா? சில பேர் கவனிக்கிறீங்களா இல்லையா? வசனத்தை கூர்ந்து கவனிக்கிறீங்களா? அந்த பேதுரு 1ஆம் அதிகாரத்தை தயவு செய்து உங்களுடைய தேவனை அறிகிற அறிவை பற்றி நல்ல பொறுமையாக தியானத்தோடு ஜபத்தோடு படித்து பாருங்கள். அதில் விஷயம் நிறையா இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதே போல் நீங்கள் இன்னொரு குறிப்பை எழுதி கொள்ளுங்கள், அது வீட்டில் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். 2 பேதுரு 3:18, 2 பேதுரு 3:18. சரியா? அடுத்தது அபிஷேகத்திலே விருத்தி. அடுத்து எதில் விருத்தி ஆகணும்? நம்ம அபிஷேகத்தில். ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8, பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்கன்னார். பரிசுத்தாவி வரும் வரைக்கும் நீங்கள் எங்கே போய் காத்திருங்க? எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 2:1-4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவியினர் எப்படி இறங்கினார்? பலத்த காற்று முழங்கத்தக்கதாக பரிசுத்தாவின் வல்லமை இறங்குச்சு இல்லையா? அங்கே தான் அப்போஸ்தலர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. 1:8 சொல்கிறாரு, 2ஆம் அதிகாரம் முழுவதும் பரிசுத்தாவின் வல்லமையினாலே அவர்கள் அப்பொழுதுதான் நிரப்பப்படுறாங்க. நிரப்பப்பட்டவர்கள் பாருங்க, அந்த அபிஷேகம் விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கிறத அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதுமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த அபிஷேகம் என்ன ஆயிற்று? விருத்தி அடைந்தது. சபையில் நம்ம அபிஷேகம் என்ன செய்துட்டே இருக்கணும்? பரிசுத்தாவின் வல்லமையில் சத்தமாக சொல்லுங்க, வளரணும், விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கணும், அதில் பெருகிட்டே இருக்கிறவர்களாக நாம் காணப்படணும். அடுத்தவர்களுக்கு ஜெபம் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சொல்றது புரியுதுங்களாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலையா? பெற்றவர்கள் 2 பேர் கூடி ஜெபம் பண்ணி நல்ல தேவனை துதிச்சு ஆராதிச்சு கை கோர்த்து அவங்களுக்காக நம்ம மன்றாடி ஜெபம் பண்ணி பரிசுத்தாவி அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி நாம் உதவி செய்ய வேண்டும். அதான் பெருக்கம். நமக்கு இருக்கிற அபிஷேகம் அவர்களும் பெறணும், பெருகிட்டே இருக்கணும். பரிசுத்தாவின் வல்லமையில தேவனுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது அந்த அபிஷேகம் நம்மளுக்கு எல்லாவற்றையும் போதிக்குமா? சத்தமா சொல்லுங்க. யாரும் போதிக்க தேவையில்லை. அபிஷேகம் நம்மளை அழகா போதிச்சு நடத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் உங்களை குழப்ப முடியாது. உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் தெளிவாக இருந்தால், கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார்னு சொன்னா யாருமே நம்மை குழப்ப முடியாது. அப்ப என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயா. அபிஷேகத்திலே ஒரு விருத்தி வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் குறிப்பை வச்சு அதிகமாக சபையில் நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்க போகிறேன். இதெல்லாம் உங்களுக்குள்ளே உண்டாகணும்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்குள்ளே உண்டாக்கும் போது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைவுள்ள ஒரு பாத்திரங்களாக இருக்க முடியும். இந்த சொன்ன அத்தனை குறிப்போடு கூட முதல் குறிப்பு தேவனுடைய ஆசீர்வாதமும் நிறைஞ்சிருக்கும் போது அதுதான் பூரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவும் கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேல் இருக்குன்னா அவன்தான் சரியா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றதுக்கு அடையாளம். பொருளாதார ஆசீர்வாதம் இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லைன்னா அவன் தரித்திரம்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் ஜெபிக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் பொருளாதாரத்தில் குறையா இருக்கிறாருன்னா அது ஒரு குறையா போகுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ பொருளாதாரத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிறைவு, தேவ பக்தியில் வளர்றதில், ஆண்டவருடைய காரியங்களை வளர்கிறது ஒரு நிறைவு, ரெண்டுலேயும் அவர்கள் நிறைஞ்சிருக்கிறாருங்கன்னு சொன்னால் அதுதாங்க பூரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த பூரணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வருஷத்தில் அந்த ஆசீர்வாதத்தை தான் நமக்குள்ள விருத்தி அடைய பண்ணுகிறேன்றார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். நல்ல சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நீங்கள் அப்போஸ்தலர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காக இவர்கள் போய் என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கை வைத்த போது அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் அதே போல 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே பாருங்க, கொர்நேலியு வீட்டில் நடந்த சம்பவம். அது பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன ஆகுது? பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமே
சத்தமா சொல்லுங்க. என்ன ஆகிட்டே இருக்கு? 2ஆம் அதிகாரத்தில் பெறாங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், இப்படி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம்னு ஸ்தேவான் அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தார். பிலிப்பு அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தார். சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி. அபிஷேக வல்லமை பெருகிட்டே இருக்கு. நீங்க தாகத்தோடு எதிர்பார்க்கணும். நீங்க தாகத்தோடு ஏங்கணும். பரிசுத்தாவின் வல்லமையில ஆண்டவரே நான் விருத்தி அடையணும். ஆண்டவரே ஏதோ அபிஷேகத்தில் எப்பாவது சபைக்கு வரும்போது நிரம்புறேன், அதோட பரிசுத்தாவின் வல்லமையை நான் அனுபவிக்கிறதே இல்லை, மறந்துடுறேன், அதோட விட்டுறேன். அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அனுதினமும் ஆவியில நிரம்பி உனக்கு உண்டான ஆவியை என்ன செய்யி? அனல் மூட்டி எரிய விடு என்று சொல்லி இருக்கிறார் பவுல். இந்த ஆவியை அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அபிஷேகத்தை நீங்க என்ன பண்ணணும்? அனல் மூட்டி எரிய விடணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெறாதவர்கள் அதற்காக ஏங்கணும். ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் தேவை, அபிஷேக தைலம் எனக்கு தேவை. அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல வந்ததுன்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்யறோம்? அந்நிய பாஷை பேசிட்டு போறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது. அனுதினமும் நீங்க உங்க வாழ்க்கையில கேட்க, ஆவியானவரே என்னை நடத்துங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே என்னை ஜெபிக்க வைங்கன்னு சொல்லுங்க. எனக்கு வேதத்தை நீங்க படிக்கும் போது ஆண்டவரே வேதத்தை கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. அந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா நான் முன்னாடி சொன்ன எல்லா 6 காரியங்களுமே சூப்பரா உங்களுக்கு நடந்துடும். விசுவாசத்தை தானா அவர் உங்களுக்குள்ள தூண்டி விட்டுருவார். வசன விருத்தியை தானா தூண்டி விட்டுருவார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? தேவனை அறிகிற அறிவு அவரே உண்டு பண்ணி விட்டுருவார். உங்களுக்கு ஆவியானவரே எல்லாத்தையும் செய்வார். ஆத்துமாதாயம் பண்ண தானா உங்களை தட்டி விட்டுருவார். தேவனோட ஆசீர்வாதத்தின் பாத்திர வழிக்கு நேராக உங்களை ஆவியானவர் நடத்துவார். முழுக்க ஆவியானவரால் நடத்தப்படணும். அதான் அபிஷேகத்தில் விருத்தி, அபிஷேகத்தில் பெருக்கம். கடைசியாக சொன்ன குறிப்பு தான் மற்ற மேலே இருக்கிற ஆளு குறிப்புகளுக்கும் உங்களுக்கு வாய்க்காலாக இருக்கக்கூடியது, வாசலாக இருக்கக்கூடியது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நீங்கள் பரிசுத்தாவின் உதவியை நாடணும். எதை நாடணும்? சத்தமா சொல்லுங்க. எதை நாடணும்? பரிசுத்தாவின் உதவியை நீங்கள் நாடினீர்கள் என்று சொன்னால் இந்த 6 குறிப்பு உங்களுக்கு ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தாகத்தோடு இதெல்லாம் எனக்கு வேணும்னு விரும்புகிறவங்க எத்தனை பேர்? நான் விருத்தி அடையணும்னு விரும்புகிறவங்க தேவனுடைய காரியங்கள் அனைத்துலையுமே சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவனுடைய காரியங்கள் அனைத்துலையுமே என்ன செய்யணும்? என் வாழ்க்கை விருத்தி அடைந்திருக்கணும். அடுத்தது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் என்னோட ஆசீர்வாதங்கள் விருத்தி அடைந்திருக்கணும். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா தேவன் எப்போவுமே எந்த காரியங்களையும் விரும்புகிறவர்களுக்கு தான் தருவார், விரும்பாதவர்களுக்கு தரமாட்டார். கர்த்தர் பேசும்போதே நம்ம என்ன செய்யணும்? கேட்பார். சுகம் வேணாலும் நீ விரும்புறியான்னு கேட்குறாரு. சுகம் கொடுக்கணும்னு விரும்புறியா? கேட்டது ஆமான்னு சொன்னாதான் அவனுக்கு சுகமே கொடுக்குறாரு. ஒரு நன்மையை எது செய்யணும்னாலும் அவங்கள கேட்டு தான் செய்வார் ஆண்டவர். நீ ஒரு காரியத்தை அவர் உனக்கு சொல்கிறாருன்னா நீ விரும்பணும், அதை விசுவாசிக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.